லக்னக்காரர்களுக்கு அதிசுப கிரகம்னா எது சார்? கடகராசி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஒரு ராஜயோகாதிபதி. செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா, அவங்கள மிஞ்ச யாருமே கிடையாது. செவ்வாய் தசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா, முதல் தர ராஜயோக பலன்களை கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க அனுபவிக்க முடியும். இவங்களுக்கு என்ன சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தசை நடைமுறைக்கு இன்னும் வரல சார், இனிமேல் தான் வரப்போகுது, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, உங்கள் சகோதரர்களுக்கு உதவி பண்ணுறதும், ஏன்னா செவ்வாய் வந்து சகோதரக்காரகன். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு உடன் பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்த தானம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பிளட் டொனேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். கடகராசி கடகலங்கிறத பிறந்தவங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலே நம்ம இது வரைக்கும் பிளட் டொனேஷன் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்பேன். இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள், பிளட் டொனேஷன் பண்ணாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ கடகராசி கடக லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் வந்து பிளட் டொனேஷன் தான். அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அதுவும் அவசியம். அவங்களால முடிஞ்சால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும், அடிக்கடி கொடுக்க வேணாம். அதுவும் லிமிட் இருக்குது. அந்த மாதிரி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ கொடுத்தா போதும். அப்படி இதெல்லாம் செய்ய முடியாதவங்க செவ்வாய்க்கான பரிகாரம் அப்படி சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சேப்பு கலர் ஆடையை தானமாக கொடுக்குறதும், செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுறதும் வெற்றியை கொடுக்கும்.